அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 9வது லெசனாக வந்து கவர் ஆயிருக்கும். இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட்டே என்னன்னா வந்து காலனி ஆட்சியை எதிர்க்கிறதுல தமிழ்நாட்டோட தலைவர்கள், அதாவது படித்த தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, தேசிய தலைவர்கள், அவங்களாம் வந்து எந்த மாதிரியான பங்களிப்பு கொடுத்தாங்க, அதாவது இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. எப்படின்னா வேலூர் புரட்சிக்கு முன்னாடி, வேலூர் புரட்சியாக இருக்கட்டும், தென்னிந்திய புரட்சியாக இருக்கட்டும், 1857 நடந்த புரட்சிகளாக இருக்கட்டும், அந்த புரட்சிகளோட ஒரு முன்னோட்டமா வந்து எது இருந்திருக்கணும், தமிழ்நாடு தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த காங்கிரஸ் ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா, காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறமும் அதுலேயும் வந்து முன்னோடியாக எது இருந்ததுன்னா தமிழ்நாட்டோட தலைவர்களோட பங்களிப்பு தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இந்தியா வந்து விடுதலை பெறத்துக்கு தமிழ்நாடு வந்து ஒரு நெக்லெக்டே பண்ண முடியாது. ஏன்னா முன்னெடுத்து பண்ணுறதுல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போராட்டத்தையும் சரி, அதை வந்து அறிவு சார்ந்த விஷயங்களையும் சரி, அதில் வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதுல வந்து தமிழ்நாடு ரொம்ப முக்கிய பங்களிப்பு வளர்ந்துருக்கு. அதனால் இப்போ இந்த லெசனும் வந்து நமக்கு சிலபஸில் யூனிட் 6ல் வந்து தமிழ்நாட்டுன்ட்டு டேரெக்டாகவே வந்து கவர் ஆயிருக்கும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது டேரெக்டாகவே கவர் ஆயிருக்கும். அதனால இந்த லெசன் வந்து நமக்கு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். சரிங்களா, இப்போ வந்து டாபிக் உள்ள போயிடலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள். இதில் வந்துட்டு சென்னைவாசிகள் சங்கம். அந்த சென்னைவாசிகள் சங்கம் எப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, இவங்க தான் வந்து தென்னிந்தியாவிலே தொடங்கப்பட்ட, அதாவது காலத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முதற்கட்ட அமைப்பு எதுனா இந்த சென்னைவாசிகள் சங்கம் தான். ஓகேங்களா, இந்த சென்னைவாசிகள் சங்கம் என்னன்னு சொல்றாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சங்கம் வந்து இதனோட முக்கிய நோக்கமா எது இருந்ததுன்னா, இதுல வந்துட்டு இந்த தனிப்பட்ட குழுக்கள், அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த சென்னைவாசிகள் சங்கத்துல அதிகமா இருந்தது வந்து உறுப்பினர்களா இருந்தது யாருன்னா வணிகர்கள் தான். ஓகேங்களா, பிசினஸ் மேன்ஸ் தான் வந்து அதிகமா இருந்தாங்க. அப்படி இருந்து அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, எப்பா இந்த குழு வந்து வச்சிருக்கோம், இது வந்து எப்படின்னா பொதுமக்களோட என்னென்னலாம் தேவை இருக்கு, அவங்களுக்கு வந்து அத்தியாவசியமா என்ன வந்து தேவைப்படுது, அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குங்கிறத வந்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட ஒரு பிரதான நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா, யார் வந்து உருவாக்குனாங்க, 1852 கஜ்லி லட்சுமி நரசும் சீனிவாசனார், அப்புறம் இவங்க சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் அதிகமாக இருந்தது நான் முன்ன சொன்ன மாதிரியே வணிகர்கள் தான் வந்து அதிகமாக பங்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதனோட முக்கிய நோக்கமா என்ன இருந்ததுக்குன்னா வரியை வந்து குறைக்கணும். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து வரி சுமையை வந்து குறைக்கணும். அதே மாதிரி இந்த கிறித்துவ சமய பரப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டை வந்து இவங்க வந்து எதிர்த்திருக்காங்க. இந்த சென்னைவாசிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க இவர் தான் வந்து பாருங்க, கஜ்லி லட்சுமி நரசு. ஓகேங்களா, அதே மாதிரி மக்களோட நிலை எப்படி இருக்குது, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட்டு கொண்டு போய் பார்க்கணும், கவர்மெண்ட்டு கொண்டு போய் காட்டணும். இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாம் எவ்வளோ வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கங்கிறத கொண்டு போய் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்ப்பா அப்படிங்கிறது தான் இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட ஒரு நோக்கமாக இருந்தது. அது போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எதுனா, இவங்க வந்துட்டு ஏன்னா நம்ம கம்பெனிக்கு கீழே தானே வந்து இந்தியா வந்து என்னது ஒரு கம்பெனிக்கு கீழே ஒரு காலனி ஆட்சியாக தானே இருந்தது. அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டேக்ஸ் அதாவது வரின்னு சொல்லிட்டு அந்த துன்புறுத்து வரியை வந்து கலெக்ட் பண்ணுறதை வந்து நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. யாரே இந்த கம்பெனி ஆளுங்க, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து மக்கள் கிட்ட வரி வாங்குறப்ப இருந்தால் தானே தருவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் அப்போ இல்லாதப்போ கூட அவங்கள சும்மா விடாமல் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணதை பார்த்து வந்து வரியை கலெக்ட் பண்ணுறதை நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒழிச்சது வந்து இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அததான் வந்து என்ன சொல்றாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ் அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அந்த அமைப்பு வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தோட விளைவா என்ன பண்ணியிருக்காங்க வந்துட்டு டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்து சித்திரவதை முறைகள் மூலிமா வந்து வரிகள் வசூலிக்கிறத நியாயப்படுத்திய அந்த சட்டத்தை வந்து சித்திரவதை சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இவ்வளோ இருந்தும் கூட, இவ்வளோ பண்ணியும் கூட இந்த சங்கம் வந்து சரியான தலைவர்களோ ஒரு முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு இல்லாததுனால இது வந்து 1862 வந்து செயலிழந்து போனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்போ 1862. சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பத்திரிகைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பாற்றி இருக்குதுங்கிறத பார்ப்போன்ட்டு. ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னாலும் சரி, அது நல்லதோ பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மீடியா சப்போர்ட் வேணும். இப்போ இருக்கிற வந்து மீடியா மாதிரி இல்லை, அப்போ வந்து பத்திரிகைகள் தானே இருந்தது. அந்த பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தா தி இந்து அப்புறம் சுதேசிமித்ரன் அப்படிங்கிற இந்த 2 பத்திரிகைகள் தான். சரி, அந்த பத்திரிகைகள் வர்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குல்ல. அது என்னன்னா, இந்த டி முத்துசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் அவரும் வந்து இப்போ 1877 வந்து நீதிபதியாக வந்து நியமிச்சிருக்காங்க. யாரை, டி முத்துசாமி அப்படிங்கிறவரை.
இதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்பா ஒரு இந்தியர் போய் நம்மளை விசாரிக்கிறதா, நமக்கு கீழே இருக்கவங்க அவங்க, அதாவது காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறவங்க அவங்க, ஒரு இந்தியன் போய் வந்து ஒரு பிரிட்டிஷை வந்து விசாரிச்சா, ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்துயோ இல்லை பிரிட்டிஷ் மக்களையோ வந்து விசாரிக்கிறது அவங்க வந்து ஒரு அவமான குறைவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த கருத்து என்ன பண்ணிட்டாங்க, கண்ணா பின்னான்னு வந்து இந்த ஐரோப்பிய பத்திரிகையில் ஃபுல்லாக வந்து எழுதி தள்ளிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஆளுங்க தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. இதை பார்த்த படித்தலைஞர்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் ஒரு இந்தியர் வந்து நீதிபதியானா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இந்தியன் நீதிபதியானதை கேவலமாக பேசின எல்லாருமே என்னதுன்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட அந்த பத்திரிகை தான். நம்ம ஆளுங்க பத்திரிகை இருந்துச்சுன்னா நம்ம சைடில் என்ன இருக்குது, நம்ம கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாலா பக்கமும் தெரிவிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் அப்போ ஒரு பத்திரிகைகள் வந்து வேணும், நம்மளோட பக்கத்தை எடுத்து சொல்கிறதுக்கு, நம்மளோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி கற்ற இளைஞர்கள்லாம் வந்து உணர்றாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் அதில் வந்து முக்கிய பங்களிப்பாக யார் இருக்காங்க, இந்த ஜி சுப்பிரமணியம் அவரும் வீரராகவாச்சாரியார், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நண்பர்கள் 4 பேரை சேர்த்துக்கிட்டு 1878 ஓகேங்களா, எப்போ 1878 தி இந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து தொடங்குறாங்க. சரிங்களா. இந்த பத்திரிகை என்ன பண்ணுறாங்க, இந்திய மக்களோட கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கு ஒரு கருவியாக இருக்குது. அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இது இந்துங்கிற பத்திரிகை தான் வந்து ஒரு முக்கிய கருவியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜி சுப்பிரமணியம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, அதே 1891 அதாவது 1878 வந்து இந்துங்கிற பத்திரிகை வருது. 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தேசிய தமிழில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தேசிய பருவ இதழ் வந்து தொடங்குறாரு. எப்போ 1891. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த சைடில் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட். 1891 ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, சுதேசிமித்திரன் அப்படிங்கிற ஒரு தேசிய பருவ இதழை தமிழில் வந்து தொடங்குறாரு. அந்த இதழ் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 4 இதழாக மாறுது. சரிங்களா. எப்போ 1899 வந்து 4 இதெல்லாம் மாறிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதன் போக தி இந்து சுதேசிமித்திரன் போக இந்தியன் பேட்ரியட், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற இந்த உள்நாட்டு பத்திரிகைகளாக தொடங்குறதுக்கு ஊக்கமளித்தது எதுனா இந்த சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரியும் சேர்ந்து தொடங்கப்பட்டது இந்துங்கிற பத்திரிகையும், அதுக்கப்புறம் சுதேசிமித்திரன் அப்படிங்கிற இந்த 4 இதழும் தான் மற்ற பத்திரிகைகள் தொடங்குறதுக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே, இவர் தான் வந்து டி முத்துசாமி. இங்கே கொஞ்சம் எனக்கு பிளர்ராக இருக்குது, நீங்கள் புக்கில் வந்து பாருங்கள். இந்த டி முத்துசாமிங்கிறவர் வந்து ஜட்ஜ் ஆனதுனால தான் நமக்கு இந்த பத்திரிகைகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. இந்த பத்திரிகை மூலிமா வந்து தேசபக்தி வந்து பரக ஆரம்பித்து அது வந்து தேசிய பிரச்சாரத்துக்கே, அது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருந்து நம்மளோட கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்கும் ஒரு முன்மாதிரியாக வந்து இருந்திருக்கு மற்ற பத்திரிகைகளும். சரிங்களா. மற்ற பத்திரிகைகள் தொடங்குறதுக்கும் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இப்போ வந்து என்னது, சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபை ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோமா. இப்போ வந்து சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் வந்து சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்னை மகாஜன சபையோட பெரும்பான்மையான கருத்துக்கள்லாம் வந்து இதில் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷனோட வந்து தொடங்கப்பட்டது இந்த சென்னை மகாஜன சபை. ஓகேங்களா. எங்கே, தென்னிந்தியாவில் வந்து தொடங்கப்பட்டது. எப்போ, 1884 மே 16. பாருங்கள் டேட்டோட கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. 1884 மே 16 வந்து யார், அதே வீரராகவாச்சாரியார், அதுக்கப்புறம் பி அனந்தராஜுலு. ஒரு நிமிஷம், இதுவோ அவரும் ஒன்றான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ராகவாச்சாரியர் எம் ராகவாச்சாரியர் இருக்கார் பார்த்தீங்களா, அது இந்து பத்திரிகை வந்து தொடங்குறதுக்கு இது காரணமாக இருந்தவர். அவரு தான் வந்து இந்த சென்னை மகாஜன சபையை வந்து தொடங்குறதுக்கும் காரணமாக இருந்திருக்காரு. இப்போ 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, அதுக்கப்புறம் பி அனந்தராஜுலு, ரங்கையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை மகாஜன சபையை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ராகவாச்சாரி, அனந்தராஜுலு, அதுக்கப்புறம் ரங்கையா இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சென்னை மகாஜன சபை வந்து தொடங்குறாங்களா. அந்த மகாஜன சபையில் தலைவராக யார் இருந்திருக்காங்கன்னா ரங்கையா வந்து இருந்திருக்காரு. அதோட செயலாளராக யார் இருந்திருக்காரு, அனந்தராஜுலு இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து செயலாளராக இருந்து பங்காற்றியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, தெளிவான நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த தெளிவான நோக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து என்னென்னா, நம்ம ஆளுங்க வந்து அதிகாரத்துக்கு வரணும்ப்பா, நம்மளும் வந்து ஒரு கலெக்டர் பொசிஷன் வந்தால் தான் நமக்கு தேவையானதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும், அப்போ தான் நமக்கான இதாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்னன்னா, நம்ம ஆளுங்க வந்து அந்த
அப்போ வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ்னு இருந்தது, ஐசிஎஸ்னு தான் வந்து இருந்தது. அப்போ அந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு நம்ம எங்கே போகணும்னா இங்கிலாந்து தான் போகணும். இங்கிலாந்து போகிற அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதார ஏது இருக்குது. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதாவது இங்கிலாந்தில் எப்படி நடக்குதோ அதே எக்ஸாம் வந்து அதே டைமில் இந்தியாவிலையும் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுதான் பாருங்க, குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வந்து ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்துட்டு முதல் காரணமாக சொல்கிறாங்க. காரணம் நம்பர் 2 வந்து, அதாவது நோக்கம் 2 என்னதுன்னா, இந்தியா, அதாவது லண்டனில் வந்து இந்திய கவுன்சிலை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்தியர்களுக்கு என்ன தேவை, அவங்க மக்களோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் லண்டனில் ஒரு கவுன்சில் வச்சுட்டு அங்கே வந்து பேசி பிரயோஜனமே கிடையாது. லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலை மூடிட்டு எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க, எங்களுக்கு இந்தியாவில் வந்து அது வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸஸான டேக்ஸஸ் எல்லாமே குறைங்க, நிறைய வரி போடுறீங்க, அந்த வரிகளை குறைங்க. இராணுவ நிர்வாகத்துக்காக நீங்கள் இந்தியா பொருளாதாரம் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதனால இராணுவ செலவு வந்து நிர்வாக செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த கோரிக்கைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸோட ஒரு பிரதான கோரிக்கைகளாக வந்து காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த சென்னை மகாஜன சபை இருக்கு இல்லைங்களா, இவங்களோட கோரிக்கைகளையும் வந்து காங்கிரஸோட கோரிக்கைகளோட இணைச்சிக்கிட்டாங்க. காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறம் மகாஜன சபையோட கோரிக்கைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து மிதவாத கட்டம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, சென்னை மகாஜன சபை இந்த அமைப்புகள்லாம் இருந்தப்ப இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த அமைப்பு வந்து இந்திய அளவில் வந்து இந்தியா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அமைப்பாக இருக்கணும். அங்கங்கே ஒன்று இருந்தால் ஒருமித்த கருத்தாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால் எல்லாரும் ஒரே இதாக இருந்தோம்னா, ஒரே அமைப்பாக இருந்தோம்னா அந்த ஒரு அமைப்பு மூலிமா கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த சென்னை மகாஜன சபை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே அமைப்பாக வந்து காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கலாம், அகில இந்திய அளவில் ஒரே அமைப்பாக அந்த காங்கிரஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. எல்லாரும் அது உடன்பட்டு சென்னை மகாஜன சபை என்ன பண்ணுது, காங்கிரஸோட வந்து இணைஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிற பிரம்மஞான சபையில் வந்து கூடுது. அந்த கூட்டத்தில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, அதுக்கப்புறம் கேடி தெலாங், அப்புறம் சுதேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் வந்து முக்கிய தலைவர்களோட, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, அனந்தராஜுலு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்து என்ன பண்ணுறாங்க, இந்திய காங்கிரஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை வந்து உருவாக்குறதுக்கு கூட்டம் போடுறாங்க. ஓகேங்களா? அதன்படி வந்து இந்த முதல் காங்கிரஸ் கூட்டம் எப்போ நடக்குது, 1885 பம்பாயில் வந்து நடக்குது. அதில் மொத்தம் வந்து 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பிரதிநிதிகள் வந்து சென்னை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இரண்டாவது கூட்டம் எங்கே நடக்குது, 1886 வந்து கொல்கத்தாவில் நடக்குது. அதில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைவராக இருக்காரு. ஓகேங்களா? மூன்றாவது காங்கிரஸ் கூட்டம், ஒரு நிமிஷம் இருங்கப்பா, மூன்றாவது காங்கிரஸ் கூட்டமாக எப்போ நடக்குது, 1887 வந்து நடக்குது. அதில் வந்துட்டு பக்ருதீன் தியாப்ஜி இருக்கார் இல்லைங்களா, இவரோட தலைமையில் தான் வந்து மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் வந்து நடக்குது. அதில் எங்கே 1000 விளக்கு அப்படிங்கிற மக்கீஸ் தோட்டத்தில் வந்து இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பேர் வந்து சென்னை சேர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே பாருங்கள், சென்னை சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை வந்து ஓரளவு வந்து சொல்லும்படியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் பாருங்கள், மொத்தம் 72ல் 22 பேர் வந்து சென்னை சேர்ந்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கால்வாசி பேர் வந்து இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து மூன்றாவது நடந்த மாநாட்டில் பாதி பேர் வந்து பாதிக்கு மேலேயே வந்து எங்கே இருக்காங்க, சென்னை சேர்ந்தவங்களாம் வந்து இருக்காங்க. ஏன்னா அது வந்து சென்னையிலே நடந்த கூட்டம். அது போக வந்து எங்கே நடந்திருந்தாலும் சென்னையோட பங்களிப்பு, அதாவது தமிழக தலைவர்களோட பங்களிப்பு அதிகமாக தான் இருந்திருக்கும். அப்போ இருக்கிற அந்த சென்னை மாகாணத்தோட பகுதி வந்து எப்படி இருந்துச்சுன்னாங்க, இங்கே பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் வந்து சென்னை எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட் சென்னை மாகாணங்கிறது ஒரு பெரிய பகுதியாக இருந்தது. இப்போ இது வந்து சென்னைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்னையில் வந்து இது ஃபுல்லாக சென்னைன்னு இருந்தால், அந்த சென்னையில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஆந்திரா ஒரு பக்கம் இருந்தது. ஓகேங்களா? அது போக கர்நாடகா இருந்தது, அதுக்கப்புறம் கேரளா இருந்தது. இப்போ இந்த மூணையும் சேர்ந்தது தான் வந்து என்னவா இருந்ததுன்னா சென்னையாக இருந்தது. சரிங்களா? இப்போது ஆந்திராவில் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயசீலமா அப்படிங்கிற அந்த கடற்கரை மாவட்டங்களாக இருக்கு இல்லைங்களா, ஆந்திராவில் பெரும்பகுதியே இந்த இடம் தான் கடற்கரை மாவட்டம். அதுக்கப்புறம் ராயலசீமா அந்த இடமும் தான் வந்து ஆந்திராவில் பெரும்பகுதியாக இருந்தது. அதுவும் அதுக்கப்புறம் பெங்களூர், இப்போ இருக்கிற இந்த பெங்களூர்லாம் வந்து சென்னையோட தான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? பெங்களூர், அதுக்கப்புறம் பெல்லாரி, அதுக்கப்புறம் தெற்கு கனரா, இதெல்லாம் வந்து கர்நாடகா சேர்ந்த பகுதி. கேரளாவில் வந்து மலபார், அதுக்கப்புறம்
ஒடிசாவில் வந்து கஞ்சங்கிற சில பகுதியும் வந்து உள்ளடக்கியதாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ சென்னை எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் ஒடிசா இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது சென்னையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இது போக ஒரு நிமிஷம். ஓகே, இடையூறுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டில் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள்லாம் யார் இருந்திருக்காங்கன்னா, அதாவது மிதவாத தேசியவாதிகள் தொடக்க கால தேசியவாதத்தின் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தது. வங்க பிரிவினின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டன. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, கிருஷ்ணசாமி, அதன் போக யாரு டி.ஆர். வெங்கட்ரமணார், அதுக்கப்புறம் ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார் அப்படின்ட்டு வந்து இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த தேசியவாதிகள் தொடக்க கால தேசியவாதிகள்லாம் என்னவா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒன்று கலந்துரையாடுறது, ஒரு மாநாடு மாதிரி போட்டு கலந்துரையாடுறது, அதுக்கப்புறம் மனு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க. வங்க பிரிவினைங்கிற அப்போ கூட வந்து என்ன பண்ணாங்க, பெருவாரியான மக்கள் வந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை வந்து நீங்கள் வந்து அறவழி போராட்டம் தான் நம்ம வந்து செய்யணும், நம்ம வந்து மனு கொடுக்கலாம்ப்பா, நம்ம போய் பேசலாம்ப்பா, அதனாலேயே வந்து சரியாகும் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கையில் இருந்த முக்கியமான தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் வந்து ஒரு 4-5 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வி.எஸ். சீனிவாசனார், அப்புறம் பி.எஸ். சிவசாமி. அதாவது சீனிவாசனும் சிவசாமியும் சேர்ந்து கிருஷ்ணனை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா, கிருஷ்ணனை பார்க்க போகிறாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, வெங்கட்ரமணரை பார்க்கறதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வெங்கடாஜலபதியை பார்க்க நான் வந்து நடந்தே போகிறதா வந்து வேண்டியிருக்கேன், நான் வந்து போயிட்டு அந்த மாதவனை வந்து தரிசித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவசாமி என்ன பண்ணுறாரு, நீ வந்து வெங்கடாஜலபதி பார்க்க நடந்தே போகிற, அது நடந்தே போய் அவர் வந்து, அதாவது கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் மாதவன் தானே, அவர் வந்து தரிசித்து வர, அப்படியே வாடா நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து யார் சொல்கிறாரு, இந்த சிவசாமி வந்து சொல்கிறாரு. சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ வந்து சீனிவாசனும் சிவசாமியும் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணனை பார்க்க போகிறாங்க. கிருஷ்ணன் வந்து நடந்தே வந்து வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வெங்கடாஜலபதிக்கு இன்னொரு பேர் தான் வந்து மாதவன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து சிவசாமி என்ன சொல்கிறாரு, வெங்கடாஜலபதியை வந்து மாதவம் இருந்து நம்ம பார்க்குறோம், அதாவது அது ரொம்ப வெயிட் பண்ணி தானங்க பார்க்குறோம், அதனால நீங்கள் மாதவன் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மாதவம் வந்து வச்சுக்கிட்டாலும் சரி, மாதவம் பண்ணி நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு வர வழியில் அப்படியே வந்து என்ன பண்ணலாம், முருகனையும் கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. முருகன் யார், இந்த சுப்பிரமணியனார். சரிங்களா. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. உங்களுக்கு தோணும்படி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இந்த ஸ்பாட்டில் இப்போதைக்கு எனக்கு இப்படி தான் தோணுச்சு, நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு என்ன, தமிழக வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. வங்க பிரிவினை எப்போ நடந்ததுன்னா 1905 வந்து இருக்குது. அதுதான் வந்து சுதேசி இயக்கத்திற்கு வந்து பெரிய ஒரு முன்மாதிரியாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. எப்படின்னா, இந்த சுதேசி இயக்கம் வந்து விடுதலை போராட்டத்தோட ஒரு போக்கையே வந்து மாற்றி அமைச்சது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த மனு கொடுக்கறது, என்னதான் வந்து இவங்ககிட்ட எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் வேலையாகாதுப்பா, நம்ம இதையும் தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சுதேசி இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி சுதேசி இயக்கம்னா என்னென்னா, நமக்கு தேவையானதை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் கொண்டு வர துணியாக இருந்தாலும் சரி, பண்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எப்படின்னா விலை வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா. நம்ம கிட்ட இருந்த மூலதன பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணி அவங்க வந்துட்டு அதை பொருளாக உருவாக்கி இந்தியாவுக்கே கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. அப்படி விற்பனை செய்யும் போது அவங்களுக்கு வந்து இறக்குமதி டியூட்டியை வந்து இறக்குமதி வரியை குறைவாக வச்சும் ஏற்றுமதி வரியை வந்து அதிகமாக வச்சும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏற்றுமதி வரி அதிகமாக இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நம்ம நாட்டில் இருக்கிற அந்த நெசவு தொழிலெலாம் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சது. அதன் போக வந்து என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து லண்டன்லேருந்து கொண்டு வர அந்த, அதாவது ஆங்கிலேயர்கள் இறக்குமதி பண்ணுற அந்த துணிகள் வந்து விலை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை தான் வாங்க ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட இருந்து இதனால் வந்து நெசவு தொழில் இருந்தாலும் சரி, அது போல் இந்த கைவினை பொருட்கள் அவங்க செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த பொருட்கள்லாம் வந்து அந்த தொழிலே இல்லாமலாம் போயிடுச்சு. ஓகேங்களா. கைவினை பொருட்களோட கலையே வந்து இல்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா வரி சுமை அதிகமாக இருந்ததுனால தான். சரிங்களா. ஏற்றுமதி வரி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இங்கே இருக்கிற மக்களும் வாங்க மாட்டாங்க, நம்மளாலையும் அவ்வளோ வரி கொடுத்து ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டிலையும் நம்மளால் விற்க முடியாது. அப்படிங்கிறப்ப அது இருந்து என்ன லாபம் அப்படிங்கிறதுனால தான் அந்த கைவினை கலைஞர்கள்லாம் பின்னாடி அப்படியே வந்து அந்த காலத்துலேயே வந்து அழிஞ்சிருச்சு. சரிங்களா.
ஓகே. இதனால வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த சுதேசி இயக்கங்கிறது என்ன கொண்டு ஆரம்பிச்சாங்கன்னா, அந்நிய பண்டங்களை சுத்தமாக புறக்கணிச்சிருங்க. நம்ம பொருள் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம். அது கல்வியாக இருந்தாலும் சரி, துணிமணிலேருந்து எல்லாமே சரி, அந்நிய தேசிய கல்வியை வந்து நம்ம முன்னெடுத்துக்கலாம். அவங்களோட கல்வி பொருள் எதுவுமே வந்துட்டு நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்நிய பண்டங்களை சுத்தமாக புறக்கணிக்கணுங்கிறது தான் வந்து சுதேசி இயக்கம். நமக்கு தேவையானது நம்மளே வந்து தயாரிச்சுக்கணும். கிட்டத்தட்ட இப்போவும் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா, அவர் பண்ண ஒரு சதி வேலையால் இப்போ ஏற்றுமதி வரி நமக்கு அதிகமாக தான் போட்டாங்க. அந்த இதை தான் வந்து இப்போ கொண்டு வராங்க. நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, பார்க்கலாம் அது இந்தியா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதையும் வந்து கொஞ்சம் கரண்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்டோட லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே. இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க, இந்த சுதேசி நிறுவனங்கள்லாம், அதாவது இந்த சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது, அதுக்கப்புறம் அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கிறது, தேசிய கல்வியை வந்து அதாவது ஆங்கிலேயர்கள் வழி கல்வியை வந்து புறக்கணிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வங்க பிரிவினை வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. சரிங்களா, சுதேசி இயக்கம் வளர்வதற்கு வங்க பிரிவினை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு எதிர்வினையாக இருந்துச்சுன்னா, வ.உ. சிதம்பரனார், அதுக்கப்புறம் வி. சக்கரையார், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பாரதியார், சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான சிறந்த தலைவர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஏப்பா இவங்க படித்தவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க கூட்டத்திலலாம். ஓகேங்களா, அப்போ எது பாமர மக்களுக்கு எப்படி போய் சேரும் அந்த கருத்து அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை சேர்த்தவங்க தாய்மொழியில் பேச ஆரம்பித்தாங்க. தாய்மொழியில் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு என்ன தேவை, அது எப்படி வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா, யாராவது போராடி சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒட்டுமொத்த கருத்தை உட்பட்ட என்ன பண்ணாங்க, மக்களை திரட்டுவதற்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த தாய்மொழி தமிழை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து மக்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சது. மக்கள்கிட்டையும் வந்து நாட்டுப்பற்றுலாம் வந்து ஒரு உணர்வு வந்து தூண்டி எழுப்புறதுக்கு இந்த யுக்தி வந்து, அதாவது தமிழ் வந்து பயன்படுத்தப்பட்டது ஒரு பெரிய ஒரு யுக்தியாக வந்து பார்க்கப்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமாக பங்காற்றி இருக்கிற யாருன்னா இந்த சுப்பிரமணிய பாரதியாரோட தேசபக்தி மிக்க பாடல்கள் தான். அவர் வந்து பாட்டு வழியாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து கவிதை நடையாகவும் சரி, இதெல்லாம் வந்து பண்ணி என்ன பண்ணார், நோட்டீஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தார். ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த சுதேசி கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கருத்துக்கள்லாம் வந்து பரப்புரை செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, சுதேசி மித்திரன், இந்தியா, இந்த 2 இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா, சுதேசி இயக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா சுதேசி இயக்கம் தான் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு அளிச்சதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, நிறைய ஆங்கிலேய கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்தினதே இந்த சுதேசி இயக்கம் தான். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எது, இந்த சுதேசி மித்திரனும் இந்தியா அப்படிங்கிற அந்த இதழ்களும். ஓகே. இந்த தீவிர தேசியவாத தலைவர் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா, யாரு, பிபின் சந்திரபால். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சென்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. சுற்றுப்பயணம் சும்மா டூர் இல்லை, ஜாலியாக வந்து டூர் வர்றது கிடையாது. அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு பயணம் தான் வந்து சென்னையில் வந்து வந்திருக்காரு. அப்போ வந்தபோது இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சுதேசி இயக்கத்தில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த பிபின் சந்திரபாலோட ஒரு ஸ்பீச் வந்து அவர் ஆற்றிய உரை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது வந்து இதே சுதேசி இயக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொன்னால் இந்த வ.உ.சி பண்ண ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். எப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பொருட்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சரி, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடற்கரையில் முக்கியமாக வந்து ஆங்கிலேய கப்பல்கள் மட்டும்தான் இருக்குது. இதனால தான் வந்து நம்மளோட பொருட்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியல, நம்மளால் வெளியே வந்து வெளிநாடுகளோட கம்யூனிகேட்டே பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணணும், நமக்கும் ஒரு கப்பல் வேணும், நம்மக்கிட்டே ஒரு கப்பல் இருந்தால் நம்ம பொருட்களை வெளிநாட்டுக்கும் வெளியிலேருந்து நம்மளது வந்து குறைவான இதுக்கும் நம்மளால் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வ.உ.சி என்ன பண்ணுறாரு, எஸ்எஸ் கலியா அப்புறம் லாவோ அப்படிங்கிற, இது வந்து 12th புக்கில் இருக்கும், எஸ்எஸ் கலியா எஸ்எஸ் லாவோங்கிற மாதிரி அந்த கப்பலை வந்து விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கி என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடிக்கும் கொழும்பு எங்கே இருக்குது, இலங்கையில் இருக்கு இல்லைங்களா, அந்த கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் வந்து இடையில வந்து ஓட்டுறாரு. இதை பார்த்து ஆங்கிலேயர்களுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே மோனோபோலியாக வந்து கடலில் ஃபுல் ஆதிக்கமும் யார்கிட்ட இருந்ததுன்னா பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்தது. முதல்ல ஒரு இந்தியன் ஒரு கப்பலையே விலைக்கு வாங்கி வந்து முன்னாடி வந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியல. இது எப்படியாவது ஒழிச்சு ஆகணும் அப்படிங்கிறத வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டேரெக்டாக போய் நீ கப்பல்லாம் வாங்காத, வைக்காத, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இவங்க வந்து வ.உ.சி வந்து ஒரு பெரிய லாயர் வேறு. ஓகேங்களா, அவருக்கு எல்லா சட்டமும் தெரியும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்காக வந்து ஒரு சதித்திட்டம் மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து போட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து மாட்டிக்கிட்டாரு. எப்படின்னா இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இவங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, இந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அந்த தொழிலாளர் கம்பெனி நூற்பாலைன்னு சொல்கிறாங்க, அந்த நூல் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு சரியான ஊதியம் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சுப்பிரமணிய சிவா வந்து சொல்கிறாரு, யார்கிட்ட, வ.உ.சி கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சரி கவலைப்படாத சிவா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வ.உ.சி வந்து சுப்பிரமணிய சிவாவுக்கு தோளோட தோள் நின்று என்ன பண்ணுறாரு, அந்த போராட்டத்தை நடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சரியான ஊதியம் வேணும், வேலை நேரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ
ஐரோப்பியருக்கு சொந்தமான அந்த கோரல் நூற்பாலை, அந்த நூற்பாலையில் வேலை நிறுத்தத்துக்கு வந்து தலைமையேற்று நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாதிரி ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து அறவழியில் தான் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வஉசி வந்து முறியடிச்சிட்டாரு. இங்கேயே வந்து வஉசி வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது. அப்படி வந்து கம்பெனி முற்படும் போது இல்லை நாங்கள் வந்து அறவழியில் தான் வந்து போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் லாலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வஉசி வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அந்த சதி திட்டத்துலேருந்து. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இவர் இருக்கார் இல்லைங்களா பிபின் சந்திரபாலு, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சட்டன் பீரியடில் வந்துட்டு அவர் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை விடுதலை பண்ணுறதுக்காக வந்து ஒரு விடுதலை பண்ணதை கொண்டாடுறதுக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கலைங்க, அவ்வளோதான். எப்படி நீ வந்து பெர்மிஷன் வாங்காமல் நீ வந்து கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வஉசியும் சுப்பிரமணியையும் வந்து கைது பண்ணுறாங்க. 2 பேரையும் கைது பண்ணி எதில் துரோக குற்றம், அரசுக்கே நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி என்ன பண்ணுறாங்க, அதில் வஉசிக்கு மட்டும் இரட்டை ஆயுள் தண்டனை. அதாவது இரட்டை ஆயுள் தண்டனைனா எப்படின்னா 40 வருஷம், ஒரு ஆயுள் தண்டனைனா 20 வருஷம், 2 ஆயுள் தண்டனை 40 வருஷம். யாருக்கு பாருங்க, வஉசிக்கு. ஏன் அவரும் சுப்பிரமணிய சிவாவும் தானே கூட இருந்தார், ஆனால் அவருக்கு அது இல்லை. நீங்கள் வந்துட்டு எப்படி அரசு ஒன்றுமே அவர் கேட்டிருக்க மாட்டார். கோர்ட்டில் என்ன தெரியுமா கேட்டிருப்பாரு, அவர் வந்துட்டு என்னை வந்து கைது பண்ணியிருக்கீங்க, ஓகே, இப்போ வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன இந்த கூட்டத்தை ஏற்பாடு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து கூட்டத்தை நடத்தவோ இல்லை எதுவுமே அரசுக்கு எதிராகவோ நாங்கள் வந்து பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் வந்து தன்னோட வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு வஉசி. நீ எப்படி வந்து கோர்ட்டை அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னொரு ஆயுள் தண்டனை சேர்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷமாக போட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு மூல காரணம் என்னென்னா, ஆங்கிலேயர்களுக்கு நிகராக வந்து அந்த கப்பல் வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த கப்பல் வாங்கி வணிகம் பண்ணது தான் வந்து ரீசன். ஓகே, இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து ஒரே போராட்ட களமாக ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க 2 பேருமே மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிற தலைவர்கள். இந்த சுப்பிரமணிய சிவாவும் சரி வஉசியும் சரி ரொம்ப மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால திருநெல்வேலி ஃபுல்லாக கலகம் வெடிக்குது. எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடித்து நொறுக்குறாங்க, எல்லாம் தீ வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு சட்டம் மாதிரி போடுறாங்க, யாரெல்லாம் வந்து கலகத்தில் ஈடுபடுறாங்களோ எல்லாத்தையும் வந்து அடித்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதன்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக வந்து சரமாரியாக அடித்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த புரட்சிக்காரர்களோ போராட்டத்தில் ஈடுபடாதவங்க யாரையும் பார்க்காதீங்க, அரசுக்கு எதிராக யாராவது சின்னதாக பிரச்சாரம் பண்ணால் கூட அவங்களையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து தீவிரமாக வந்து எல்லாம் வெறி கொண்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷோட அந்த காவலர்கள். இப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல இந்த பாரதியார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தானே இந்த பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார், தமிழ் மூலிமா தேசபக்தி பாடல்கள் மூலிமா கவிதை மூலிமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார்ல. அப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வருது. அப்போ அவரை தேடி போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, பாரதியார் வந்து பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆட்சியில் இருக்கிற இந்த பாண்டிச்சேரிக்கு வந்து போயிடுறாரு. ஏன்னா பாண்டிச்சேரி இந்தாண்ட இவங்க வந்துட்டு யார் பிரிட்டிஷ்காரங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வர முடியாது இல்லைங்களா, அதனால வந்து அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க. ஹாஹா இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை முன்னுதாரணமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த வி சுப்பிரமணியனார் அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் இவங்களாம் இருக்காங்களே, அவங்களும் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போயிட்டு அங்கேருந்து தன்னோட தேசபக்தியை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்களா, எந்த மாதிரி வெளிப்படுத்தினாங்கன்னா, இந்த புரட்சிகர தேசியவாதிங்க எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பாண்டிச்சேரிக்கு வந்து போக ஆரம்பித்தாங்க. பாண்டிச்சேரி வந்து அவங்களுக்கு ஒரு இடமா மாறிடுச்சு. ஓகேங்களா, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து போதாது, நமக்கு வந்து இன்னும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரட்சிகர அந்த தேசியவாதம்னா என்ன அப்படிங்கிற அந்த அறிமுகத்தை பற்றியும் அதோட வழிமுறைகள் பற்றியும் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் கூடுறாங்க. அதே மாதிரியே நிறைய பேருக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா பாரிஸ்லையும், அதுக்கப்புறம் லண்டனில் ஒரு இந்தியா கவுன்சிலிங் இருந்துச்சு இல்லைங்களா, அதே லண்டனில் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறதுலையும் வந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா லண்டன்லேயும் நமக்கு இந்தியர்கள் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலிமா வந்து தேசியவாதம் நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டவங்க தான் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா, அதுக்கப்புறம் வி சுப்பிரமணியனார், TSS ராஜன், இவங்களாம் வந்து பயிற்சி பெற்ற தேசியவாதிகளாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த 3 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிகரமான நூல் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அதாவது எழுதி அப்போ வந்து பிரிண்டிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு டைரெக்டாக வந்து விற்கிற மாதிரி. ரீசெண்டாக கூட ஒரு படம் இருந்துச்சு, இந்த ஒரு நோட்டீஸ் வந்து போயிட்டு அது வெளியே போய் சேர்றது, யார் அது, இந்த சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு கையெழுத்தோட ஒரு இது வந்துட்டு அப்போ இந்திரா காந்தியாக ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸ் விடுறது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் பிரிண்ட் பண்ணி அதை வந்து சென்னையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே. அப்படி வந்து பாண்டிச்சேரியில் வந்து புரட்சிகரமான தேசியவாத செய்தித்தாள்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம், இதெல்லாமே வந்து எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்த பத்திரிகைகளாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து
போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருந்தா, இன்னொரு சைடில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஸ் கொலை அப்படின்ட்டு இதோட நோக்கம் என்னன்னா, இந்த அதிகாரமிக்க அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரிகளை வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை ஃபுல்லாக கொன்னுடணும். ஓகேங்களா? அந்த அதிகாரிகள்லாம் கொல்ல அடுத்த வரவனுக்கே வந்து பயம் வரணும். அப்படி ஒரு பயம் வந்தால் தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து முன் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இவர் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1904 வந்து பாரத மாதா சங்கம் அப்படின்ட்டு வந்து உருவாக்குறாங்க. எப்போது 1904 ஒரு ரகசிய அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, இந்த ஆங்கில அதிகாரிகள், அதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆங்கில அதிகாரிகள்லாம் சுட்டு கொண்டுட்டோம்னா மக்களுக்கு ஒரு தைரியம் வரும்ல, அந்த தைரியத்தின் மூலிமா நம்ம இன்னும் வந்து புரட்சியை வந்து முன்னெடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் யாருன்னா, செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன். அவர் வந்து இந்த கருத்தில் ரொம்ப பயங்கரமாக இன்வால்வ் ஆகி ரொம்ப தூண்டப்படுறாரு. புரட்சிவாதமான இந்த கருத்துக்கள்னால ரொம்ப தூண்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, 1911 ஜூன் 17 அன்னைக்கு வந்து ஒரு கலெக்டர் வந்து வராரு. எப்போது திருநெல்வேலி கலெக்டர் வந்து ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறவர் வந்து வராரு. அவரை வந்து மணியாட்சியில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டுறாரு. யார், வாஞ்சிநாதன் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டு தானும் வந்து சுட்டு வந்து செத்துறாரு. இதுதான் வந்து இந்த ஆஷ் கொலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த கண்டென்ட்டே வந்து அங்கங்கே டாட்டாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது போக வந்து ஒரு புதுமையான ஒரு பாதை வந்து பிறக்குது. ஓகேங்களா? அந்த பாதை எப்படின்னா, அன்னி பெசன்ட் அப்படிங்கிற ஒரு அயர்லாந்து பெண்மணினால், அயர்லாந்துனா அவங்க வந்து அயர்லாந்தை பூர்வீகமாக வந்து கொண்டவங்க. சரிங்களா? அவங்க வந்து பிரம்மஞான சபையில் வந்து ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்தியா வராங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு வரும்போது, ஏன்னா இந்தியாவில் அதில் வந்து சமய நம்பிக்கைகளும் ஒரு கலாச்சாரத்தையும் பார்த்து இந்தியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு வரவங்க தான் வந்து யார், அன்னி பெசன்ட் அம்மையார். அப்படி அவங்க வரப்போ எவ்வளோ பழமை வாய்ந்த நாடு, எவ்வளோ வந்து கலாச்சார முக்கியத்துவம் இருக்கிற நாடு வந்து இப்படி வந்து அடிமைப்பட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஒரே வருத்தம். ஓகேங்களா? அவங்க வந்து பிரம்மஞான சபையில் வந்து தலைவராக வந்து பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது முதலாம் உலக போர் வந்து 1914 18 அந்த டைம் பீரியடில் வந்து தோன்றுது இல்லைங்களா? அப்போ வந்து தன்னாட்சி அந்தஸ்து வந்து இந்தியாவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக வச்சு தான் வந்து போரில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஆனால் இந்தியனுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வந்து கொடுக்க கிடையாது. அப்படி ஒரு தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு யாருன்னா, அதாவது 1870 வந்து ஐசக் பட் அப்படிங்கிறவர் வந்து அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தன்னாட்சி கழகமாக மாதிரி இருக்கும். இவருக்கு ஐசக் பட்டுக்கு அப்புறம் வந்து யார், சார்லஸ் ஸ்டோவர்ட். பார்னல்ஸ். ஓகேங்களா? இவர் தான், அதாவது ஐசக் பட்டுக்கு அப்புறம் வந்து சார்லஸ் தான் வந்து எடுத்து நடத்தியிருப்பார். இந்த சார்லஸோட கருத்துக்களில் வந்து பின்னாடி இவர் வந்து, அதாவது சார்லஸ் இருக்கார் இல்லைங்களா, ஐசக் பட்டுக்கு அப்புறம் இவர் வந்து தன்னாட்சி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு வந்திருப்பார். அது மாதிரியே அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி எப்படி வாங்கணும், அதே மாதிரியே வந்து இந்தியர்களுக்கும் வந்து தன்னாட்சி வழங்கப்படணும், இந்திய அளவுலையும் தன்னாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மஞான சபைக்கு அந்த மாநாட்டில் கலந்துக்க வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அந்த கருத்தை வந்து முன்மாதிரியாக வந்து வைக்கிறாங்க. இதன்படி என்னாச்சுன்னா 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. எப்போ, ஒரு நிமிஷம், 1816 வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி அகில இந்திய அளவில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து வேணும், இந்தியாவுக்கே ஓவரால் இந்தியாவுக்கே நீங்கள் வந்து தன்னாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் இந்தியாவுக்கு நீங்கள் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை வந்து ஒரு பெண்மணி வந்து அயல்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து முன்வைக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு குஷியாக, அதாவது அவங்க வந்து பல்வேறு நாடுகளோட சுதந்திர இதெல்லாம் வந்து கருத்துக்கள் வந்து முன்னாடி எடுத்து வச்சு அதை சொன்னோடனே, முன்னுதாரணமாக சொன்னோடனே இந்தியர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அதன்படி இவங்களுக்கு ஒத்துழைச்சது யாருன்னா ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, அதுக்கப்புறம் சிபி ராமசாமி, இவங்க எல்லாமே வந்து வேறு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து துணையாக வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? துணை நின்று இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. என்னென்னா, தன்னாட்சியை வந்து அகில அரசு, அதாவது
ஆங்கில அரசுக்கிட்ட வந்து எங்களுக்கு தன்னாட்சி கொடுங்க, நாங்கள் தன்னாட்சி கொடுத்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெளிவு சுழியோடைய தன்னோட கருத்தை வந்து முன் வச்சாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, நியூ இந்தியா அப்புறம் காமன்வெல்த் அப்படிங்கிற 2 செய்தித்தாள்கள் வந்து தொடங்குறாங்க. யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? இவங்க என்ன அந்த இதில் வந்து முக்கியமான கோட்பாடு என்னென்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ட்டு ஒரு கோட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கோட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் மீறிட்டீங்க, நீங்கள் பத்திரிகை சட்டத்தெல்லாம் மீறிட்டீங்க, இதனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து சொல்கிறாங்க. அதுவும் எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதன்படி அவங்க ஃபைனும் கட்டி அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னி பெசன்ட் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றுது அப்படின்ட்டு, ஹவு இந்தியா ஒர்க் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு புக்கையும், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற இந்தியா நேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகங்களையும் வந்து வெளியிட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரோட பங்களிப்பு, அதாவது அயர்லாந்துலேருந்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஒரு பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதோட ஃபஸ்ட் பார்ட்டு, இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து செகண்டு அண்டு தேர்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாக இந்த லெசன் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.